நாயகனுக்கு அப்புறம் சுமார் 38 வருஷம் கழிச்சு உலகநாயகன் கமல்ஹாசனும் டேரக்டர் மணிரத்னமும் ஒன்று சேர்ந்திருக்க படம் தான் தக் லைஃப். இந்த படத்துக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் இந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் நிறைவேற்றுச்சா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெல்லியில் கேங்ஸ்டராக இருக்கிற கமல்ஹாசனுக்கும் போலீஸ்க்கும் ஒரு கன் ஃபைட் ஏற்படுது. இதில் பேப்பர் போடுற ஒருத்தர் இறந்துடுறாரு. இவர் தான் சிம்புவோட அப்பா. இதனால சிம்புவை தன்னோட சொந்த மகனாக நினச்சி கமல்ஹாசன் வளர்க்குறாரு. கமல்ஹாசனோட அண்ணனான நாசரோட மகளோட தற்கொலை காரணமான ஒருத்தனை கொன்னுட்டு கமல்ஹாசன் ஜெயிலுக்கு போகிறாரு. அவரோட எல்லா பொறுப்பையும் சிம்புவுக்கு கொடுத்துட்றாரு. ஜெயிலிருந்து வந்த அப்புறம் கமல்ஹாசனோட சிம்புவுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்ட்டு கமல்ஹாசனுக்கு ஒரு பொறாமை ஏற்படுது. சிம்புவுக்கும் கமல்ஹாசனுக்கும் இடையில ஏற்படுற ஒரு ஈகோ கிளாஸ் தான் தக் லைஃப். டைரக்டர் மணிரத்னம், உலகநாயகன் கமல்ஹாசன் அப்படின்னு நிறைய எதிர்பார்த்து போனவங்களுக்கு இந்த படம் பெரிய ஏமாற்றம் தான். கமல்ஹாசனோட டிஏஜிங், சிம்பு கமலோட ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு இந்த படம் நல்லா போயிட்டு இருக்கும்போது இப்போ கரண்ட்டுக்கு வந்தோன்னே ரொம்ப போரிங்காக போகிறது தெரிய வருது. இந்த படத்தில் த்ரிஷா, அபிராமியோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமே ஒரு குழப்பமாக தான் இருக்குது. அப்படியே போரிங்காக போயிட்டு இருக்கிற படத்தை தூக்கி நிறுத்துறது தான் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக். இந்த படத்தில் நல்ல சீன் அப்படின்னு எதை சொல்லலாம்னா ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் கமலுக்கும் இடையிலான ஒரு கான்வோவை சொல்லலாம்.